Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ண டிஎன்பிஎஸோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் எல்லாத்துக்கும் கேட்குற த காமன் டவுட்ஸ் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய ஆஃப்டர்நூனில் இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், ஆல்சோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கான சிலபஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலேருந்து கண்டினியூவாக ஒரு சில கேண்டிடேட்டு கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கேன், என்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் சூஸ் பண்ண முடியுமோ? சார் நான் எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன், என்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் சூஸ் பண்ண முடியுமோ? அதே மாதிரி இந்த காமன் டவுட் எல்லா கேண்டிடேட்டையுமே இருக்குது. அது ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணியிருந்தோம், அதுக்கான ரிப்ளைவும் கிடச்சிருக்கு. அதுவும் அவங்க சொல்லி ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 2ல் இந்த நோட்டிஃபிகேஷன் டோட்டலி 119 பக்கம் இருக்கும். இந்த பேஜ் நம்பர் 2ல் த லாஸ்ட் பேரா த சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் கேண்டிடேட் should choose the subject papers and specify the online application. The candidate should only choose the subject paper in which they have obtained the education qualification. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பராக, உங்களுடைய எக்ஸாம் பேப்பராக அந்த பேப்பர் 2ல் சூஸ் பண்ண முடியும் ஃபார் அப்பியரிங் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு தெளிவாக நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் should choose the subject papers and specify the online application. The candidate should only choose the subject papers in which they have obtained in education qualification. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் அண்ட் பர்டிகுலர் மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட் நிறைய பேர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் படித்து வச்சுருக்கீங்க. ஸோ அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், சார் நம்மளால் ஸ்டார்ட் எடுக்க முடியுமோ? ஸோ கண்டிப்பாக பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த கேண்டிடேட் மேத்தமெட்டிக்ஸ் தான் டிஃபால்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணி வரும். பேப்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களால் சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த கேண்டிடேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் டிஃபால்ட்டாக வரும். எக்கனாமிக்ஸ் படித்த கேண்டிடேட் எக்கனாமிக்ஸ் தான் வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம நீங்கள் மெயில் பண்ணதில் த கிரீவன்ஸ் .tnbsc த கேண்டிடேட்ஸ் இஸ் இன்ஃபார்ம்டு டு ரெஃபர் தி பேரா 1.3.3 of notification number 7 2024 date 15/5/2024 page number 2. நான் சொன்னது தான் அதில் சொல்லுவேன். 1.3.3 page number 2 regarding the subject paper options. இன்னொரு மெயிலு தான், the candidate is hereby informed that the para 1.3.3 notification number 7 2024 dated candidate should choose the option. நான் சொன்னது தான் இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் பட் இந்த எக்ஸாமினேஷன் வரும்போது டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு வித்தவுட் எனி ஆசோலேஷன் உங்களுடைய மேஜர் பேப்பரை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இருக்கிற காலகட்டங்கள் ஒன்லி இந்த 80 days 80 நாட்கள். இந்த 80 daysன்றது பத்தாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் அந்த 10வது யூனிட்டும் கவர் ஆகிருக்கும், ஓவர் பாதி கவர் ஆகிருக்கும். ரிமைனிங் அந்த 8.5 யூனிட்ஸ் நீங்கள் படிக்கணும். அதனால் எந்த ஒரு ஆசோலேஷனும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கு 17 போஸ்ட், கண்டிப்பாக ஒரு 4 போஸ்ட்லேருந்து 13 போஸ்ட்லேருந்து 17 போஸ்ட் வந்திருக்கு. ஒரு நல்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த ஏடி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கான நியூ பேட்ச் கம்மிங் மண்டே May 20 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் அட்மிஷன் வேணுன்ற கேண்டிடேட் உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக மண்டே வந்து நாங்கள் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூலும் நாங்கள் கூடிய விரைவில் வந்து நம்மளோட சேனல் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய இந்த கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. இதுதான் ஃபைனல். டிஎன்பிசியை கண்டக்ட் பண்ணும்போது இதான் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த கேண்டிடேட் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த கேண்டிடேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க வித் ஜென்ரல் பேப்பர்ஸ் ஆல்சோ. எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட் எக்கனாமிக்ஸ் படிங்க. இதில் வந்து மாற்றங்கள் வராது, ஏன்னா அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சூஸ். ஸோ யூ ஹேவ் எனி டவுட், ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.